ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறது போடுறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வறுபட்ட உடனே பூண்டு நல்லா ஒரு 10 பல் தட்டி போடுங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி போடுங்க. இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கீரையை நல்லா மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருக்க சின்ன சின்ன பூச்சிங்க எது இருந்தாலும் செத்துரும். அதனால் கீரையை அலசும் போது ஒரு மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு அலசுறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி அலசி அதுக்கு கட் பண்ணி வச்ச கீரையை இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான, ஏன்னா கீரையில் உப்பு அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சம் அரை உப்பு போடுறோன்னு நினச்சி போட்டாலே ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பார்த்து போடுங்க. போட்டு இதை நல்லா கிண்டி விடணும். மூடி போடக்கூடாது. ஆக்சுவலாக கீரை சமைக்கும் போது மூடி போட்டால் அதனோட நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் போய்டும் சொல்கிறாங்க. அதனால் மூடி போடாமல் முடிஞ்ச வரைக்கும் சமைக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். அதோட பருப்பு வேக வச்சுருக்கிறேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். பருப்பு கொஞ்சம் அரை வேக்காடில் இருக்கணும். துவரம் பருப்பு தான் அரை வேக்காடில், ரேஷன் பருப்பு வேக வச்சுருந்தேன். அதை எடுத்து நல்லா ட்ரை தண்ணியெல்லாம் இருத்த உடனே அந்த பருப்பை போட்டு கிளறிட்டு தேங்காய் பூவை போட்டு கிளறி இறக்கணும். இப்படி கீரை பொரியல் செய்து பாருங்கள், உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை சாப்பிடும்போது வெறும் சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இல்லை எது கூடயாச்சும் ஒரு ரசமும் இந்த கீரை பொரியலும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எது ஒன்று செய்தாலுமே சரியாக வரும்னு நினச்சி செய்கிற ஒன்றுமே ஒழுங்காக உருப்படியாக வர்றதில்லை என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி யாருக்குன்னா நடந்திருக்கா? இது கரெக்டாக இருக்கும், இதை செய்யலாம் அப்படின்னு நினச்சி தோற்று போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நான் தான் நம்பர் 1ன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.